வணக்கம் மக்களே, ஆர்ஜே விதூஸ் டைரி பாட்காஸ்டினுடைய ஒன்னத்தான் அப்படிங்கிற இந்த ஷோவினுடைய முதலாவது எபிசோடில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், காதல்னாலே உண்மைதான், எங்கள் லவ் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இப்போயும் நினச்சிட்டு லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் எந்த காதல் கல்யாணத்தில் முடியுதோ அந்த காதல் தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு கேட்டால் என் காதாலே நிறைய லவ் ஸ்டோரி கேட்டிருக்கிறேன். அதாவது பிரேக்கப் ஆன லவ் ஸ்டோரி. ஸ்கூலில் இருந்தே லவ் பண்ணுவாங்க ஒரு சிலர். அதுவும் மழை வெயில் இரவு பகல் பார்க்காமல் பழகின காதல். அதுவும் 10 வருஷம் 15 வருஷம் காதல். அப்படி காதலிக்கிறவங்க திருமணம் அப்படின்னு வரும்போது காதல் பிரேக்கப் ஆகிரும். அதாவது பிக் பாஸில் மட்டுமே கொண்டாடின லொஸ்லியா கவின் அவங்களோட லவ் ஸ்டோரி மாதிரி. சரி, காதல்னு காதலே வெறுக்க வைக்கிற மாதிரி பேச விரும்பலை. காரணம், பொண்ணுங்களும் பாவம் பையங்களும் பாவம். முடிஞ்சவரை லவ்ன்ற பேரில் என்ஜாய் பண்ணட்டுமே. ஏஆர் ரஹ்மான் சொல்கிற மாதிரி 60 ஆடி என்ன பையன் 20 ஆடிடுவோமே அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலத்தில் செலிப்ரிட்டியை வச்சு தான் லவ்வே பண்ணுவாங்க. எங்களுடைய ஜோடி அஜித் சாலினி மாதிரி இருக்கா, எங்களுடைய ஜோடி சூர்யா ஜோதிகா மாதிரி இருக்கா, இப்படி அந்த மாதிரி செலிப்ரிட்டி லவ்வை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது 2 லவ் ஸ்டோரி, குறிப்பாக நயன்தாரா கீர்த்தி சுரேஷ். நயன்தாரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னால் 2 லவ். அதே மாதிரி இப்போ கடைசியாக விக்னேஷ் சிவனை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. நயன்தாராவினுடைய திருமணத்தை கொண்டாடின மாதிரி கீர்த்தி சுரேஷினுடைய திருமணத்தை கொண்டாடலை. அதாவது நயன்தாராவை கேவலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேணாம். அதாவது காதல் அப்படின்னு சொல்லும்போது கீர்த்தி சுரேஷினுடைய காதல் ஒரு அற்புதமான காதல் அப்படின்னே சொல்லலாம். 5 வருஷம் 6 வருஷம்னு போகிற காதலே புரிஞ்சிருது. கிட்டத்தட்ட 15 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி கீர்த்தியோடது. ஒரு நடிகையாக தன்னோட லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு தன்னோட துறையையும் பார்த்துக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அதுலேயும் நிறைய நடிகர்களோடு கிசுகிசுத்து விமர்சித்து எழுதுனாங்க ஒரு சில கேவலமான மீடியாக்கள். அதை பற்றி கவலைப்படாமல் அதெல்லாம் யோசிக்காமல் தன்னோட காதல் கணவனை தற்போது கரம் பிடிச்சிருக்காங்க. அதோட வேற்று மத வேறு அந்த பையன். அதாவது அவர் பேர் ஆண்டனி. அவரோடு சேர்ந்து ஆண்டாண்டு காலம் நிலச்சிருக்கணும்னு நாம் விரும்பினாலும் செலிப்ரிட்டி லவ் ஆச்சே எப்போ புட்டுக்கும்னு தெரியலை அப்படின்னு தோணுது. பிகாஸ் நமக்கு ஒரு காலத்தில் காவியமாக தெரிஞ்ச செலிப்ரிட்டி கப்புள்ஸ் டிவோர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு நிற்கிறத பார்க்குறப்போ அப்படி தான் யோசிக்க தோணுது. எது எப்படியோ நாம் கொண்டாடினதை தவற விட்ட இந்த காதல் ஜோடி இன்னும் பல்லாண்டு காலம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. தொடர்ச்சியாக இது போல் பல அற்புதமான கதைகள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபேஸ்புக், அதே மாதிரி யூடியூப், ஸ்பாட்டிஃபைல ஆர்ஜே விதூஸ் டைரி பாட்காஸ்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.